இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? உங்க பெரியப்பாவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற பாடி கண்டிஷன் படி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். ஆனாலும் வந்திருக்கு. அதான் எப்படின்னு எங்களுக்கே புரியல. என்ன டாக்டர் சொல்றீங்க? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் அவரோட உடம்புல கார்டியோடாக்சின் கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு. அதை நாம இப்போ கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர், என்ன சொல்றீங்க? எங்க பெரியப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர். அவர் எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அவரை காப்பாத்திடலாம். ஆனா அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் இந்தியாவிலே கிடையாது. அதை நாங்க ரஷ்யால இருந்து வர ஏற்பாடு பண்ணிருக்கோம். மெடிசன்ஸ் ஃபிளைட்ல வந்துகிட்டு இருக்கு. அதை கொடுத்து அவரை உடனே கியூர் பண்ணிடலாம். மெடிசன்ஸ் வர வரைக்கும் அவரை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். டாக்டர், எங்க பெரியப்பா எங்களுக்கு வேணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. கண்டிப்பா பாத்துக்கிறோம். என்னப்பா ஆச்சு? பெரியப்பா ரத்தத்துல கார்டியோடாக்சின்ஸ் அதிகமாகி இதய அடைப்பு வந்ததா டாக்டர் சொல்றாரு. அந்த கெமிக்கல்ஸ் எப்படி அவர் உடம்புல திடீர்னு அதிகமா இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். டாக்டர் என்ன சொன்னாங்க மாமா? டாக்டர் சொன்னதை சொல்லலாமா? என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையா? வெளிநாட்டுல இருந்து மெடிசன் வந்துட்டு இருக்கான். அது வந்ததும் பெரியப்பாவை குணமாக்கிடலாம். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி பாட்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி, இந்தாங்க, இதை பிடிங்க. உட்காருங்க பாட்டி. டாக்டர், டாக்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? டயாலிசிஸ் செய்ய பிளட் தேவைப்படுது. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ரேர் பிளட் குரூப்புங்கிறதுனால எங்கேயுமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. பிளட் உடனே தேவைப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது உங்க அப்பாவோட பிளட் குரூப் இருந்தா கொஞ்சம் கேட்டு பாருங்க. டாக்டர், என்ன குரூப்? ஏபி நெகட்டிவ். டாக்டர், எனக்கும் ஏபி நெகட்டிவ் தான் டாக்டர். நான் மாமாவுக்கு பிளட் கொடுக்கறேன். தேங்க் காட், இங்கேயே ஒருத்தர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என் கூட வாங்க. வா நந்தினி. கடவுளே, என் பையனை எப்படியாவது காப்பாத்து. நந்தினி உண்மையிலேயே தங்கம்தான். ரத்தம் வேணும்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் கூட அவளை பத்தி யோசிக்காம கொடுக்கறேன்னு சொன்ன பாரு. ஆமாம்மா, நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கம்மா. மருமகளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க மேடம், ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். அப்பாவோட ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். டாக்டர் சொல்லும்போது என்ன செய்ய போறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த குரூப் ரத்தம் இருக்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் ரத்தம் கொடுக்க வரமாட்டாங்க. ஆனா டாக்டர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நான் தரேன் நீ சொல்லிட்ட. உனக்கு எவ்வளவு வேணாலும் நன்றி சொல்லலாம் நந்தினி. ரொம்ப நன்றி. என்னடா என்னடமோ உளறிட்டு இருக்க? இது நம்ம குடும்பம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறது எங்களுக்கு ஒண்ணுனா பதறி போய் துடிச்சு போய் எங்களுக்காக முன்னாடி வந்து நிக்கிற ஏன் தாய் மாமா. உனக்கு அப்பான்னு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை தாய் மாமான்னு எனக்கும் இருக்கு. அவருக்கு ஒண்ணுனா நான் செய்யாம வேற யாரட செய்வா? இதுக்கு போய் என்கிட்ட வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முட்டா பயலே. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன் நந்தினி, என்ன மன்னிச்சிரு.
பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு முன்னால அவர் என்ன சாப்பிட்டாரு? அவரு அப்படி ஒண்ணுமே சாப்பிடலையப்பா. காலையில எந்திரிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னதான்ப்பா நடந்துச்சு? அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. எதையுமே நான் நேர்ல பார்க்கல அருள். அண்ணி சொல்லிதான் எனக்கே விஷயம் தெரியும். அவங்க சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ம். ராத்திரி அண்ணன் தூங்குனாரு. வழக்கமா காலையில எந்திரிக்கிற நேரத்துல தான் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போயிருக்காரு. பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு கையும் காலையும் இழுத்துக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு அருள். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் அவரோட உடம்புல கார்டியோடாக்சின் கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு. அதை நாம இப்போ கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். நல்லா இருந்த பெரியப்பாவோட உடம்புல கார்டியோ டாக்ஸின்ஸ் எப்படி கலந்திருக்கும்? பெரியப்பா நேத்து சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்து அதனால இப்படி ஆயிருக்கும்னு யோசிச்சா அதே சாப்பாட்டை தான் வீட்டுல இருந்த எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் ஏதாவது ஆயிருக்கணும்ல. மத்த யாருக்கும் எதுவும் ஆகலையே, பெரியப்பாக்கு மட்டும் இப்படி ஆயிருக்குன்னா எப்படி? ஒருவேளை இந்த டூத் பேஸ்டால அப்படி ஆயிருக்குமோ? பேஸ்டும் எக்ஸ்பைரி ஆகலையே. எதுக்கும் இந்த பேஸ்ட லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்பாடா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே மொத்த குடும்பமும் சோகத்துல இருக்கு. இத பார்க்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.